அண்ணா வணக்கம். அண்ணா நம்ம கடை பேர், கடை வந்துட்டு எங்கே இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கண்ணா. நம்ம கடை பேர் வந்து பார்த்திங்கன்னா மதன் பீட்ஸ். உடுமலைப்பேட்டையில் ஒன்றுங்க, தக்க ஜல்லிவீட்டில் ஒன்று இருக்குதுங்க. சரிங்கண்ணா. குடோன் வந்து வீட்டுக்கு கட்டுறதுதான் வீட்டு. இப்போ நம்ம வந்து இந்த ஸ்வீட் அண்ட் ஸ்நாக் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தோம்? நம்ம வேலைக்கும் போய்ட்டு வேலைக்கு தான் போயிருந்தீங்க. இப்போ நம்ம இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ வருஷம்? 12 வருஷம் ஆகுது. இப்போ நம்ம என்ன ஸ்வீட்ஸில் என்னென்ன ஐட்டம் போடுறோம்னா? லட்டு, மைத்திரிப்பா, ஜிலேபி, எல்லா பேப்லேட்டு எல்லாமே வர்றோங்க. ஓன் கொடுக்குறீங்க. இப்போ காரமில் என்னென்ன ஐட்டம் போடுறோம்? கார தட்டு வடை, ஓலை முறுக்கு, மிளகு முறுக்கு, கண்ணப்பச்சி முறுக்கு, இது மாதிரி ரவுண்டு முறுக்கு, பெரிய முறுக்கு எல்லாம் வரும். இப்போ நம்ம வந்து நம்ம கடைகளுக்கு தவிர மற்ற ஏதாவது ஹோல்சேல் தான் நம்ம பண்ணுறோமா? ஹோல்சேல் பண்ணிட்டு இருக்கீங்க. அது எந்த ஏரியா வரைக்கும்? லோக்கல் உடுமலைப்பேட்டைக்குள்ளாரே பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்களே கடைகளுக்கு கொண்டு போய் டெலிவரியும் பண்ணிடுறீங்க. சரி சார், சரிங்க. இப்போ நம்ம இந்த ஸ்ட்ரீட் பிஸ்னஸ் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் பண்ணிட்டு இருந்தீங்களா, இல்லை எடுத்த உடனே நம்ம எடுத்து இதுக்கு வந்துட்டோமோ? சரி, சரிங்க. இப்போ நம்ம எப்படி நீங்கள் வந்துட்டு வேலைக்கு போயிட்டு இருந்தீங்க, இப்போ இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி அனுபவம் எப்படி இருந்துச்சு, இல்லை ஏதாவது முன் அனுபவம் இருந்துச்சு? கற்றுக்கிட்டு தான். சரி, சரிங்க. இப்போ எப்படி ஸ்வீட்டு தாரம்லாம் வந்து எப்படி மாஸ்டர் வச்சு பண்ணுறீங்களா? எல்லாமே நாங்களே பண்ணிக்கிறோம். நீங்களே தான் பண்ணுறீங்க. சரிங்க. இது எல்லாமே ரெசிபீஸ், இது எல்லாமே உங்களோட ஓன் பீஸ்? ஆமாம். சரிங்க. இப்போ நம்ம உடுமலைப்பேட்டை தவிர்த்து வேறு மற்ற தமிழ்நாடு ஃபுல்லாகவே நம்மளால் சப்ளை பண்ண முடியுங்களா? பண்ண முடியும். கொஞ்சம் நாள் ஆகணும். சரி, சரிங்க. எல்லாமே மிஷினரி ஓட்டங்கிட்டு எல்லாமே கொஞ்சம் பண்ணணும். இப்போ நம்ம வந்துட்டு நீங்கள் ஆரம்ப கட்டத்தில் வந்து கையில் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஆமாம், கண்டிப்பாக. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லட்டு, அல்வா, மைசூர்பா, அப்புறம் தட்டை, இது எல்லாமே வந்து மெஷின்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறீங்க. இப்போ கையில் போட்டிருக்கும் போது உள்ள டேஸ்ட்டு, அந்த ஃபினிஷிங் எல்லாமே வந்து மெஷினில் போடும்போது உங்களுக்கு அது இருக்குங்களா? கண்டிப்பாங்க. கண்டிப்பாக. அதில் உடிக்க கையில் இருக்கிறத விட லட்டெல்லாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அதை விட நல்லா பாலிச்சாக வரும். முதல்ல கையில் குடித்தாலும் ஒரு ஷேப்பில் வராதுங்க. சரி. ஒன்று 40 கிராம் வரும், 30 கிராம், 20 இது வேணும் சைஸ் நம்ம வச்சிடலாங்க. நல்லா பாலிஷாக இருக்குங்க.
சரிங்கண்ணா. சட்டு வடையும் அதே மாதிரி தான். நம்ம கையில் அமுத்தினோம்னா கொஞ்சம் மாவு வச்சு கம்மியாகும். இது ஒரே மாதிரி ஒரே ஆர்டராக வருங்க, கொஞ்சம் குயிக்காக வேலை முடிஞ்சிடும். சரிங்க. இப்போ நம்ம வந்து கையிலலாம் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது உள்ள ப்ரொடக்ஷனுக்கும் மிஷினரிஸ் யூஸ் பண்ணி பண்ணும்போது உள்ள ப்ரொடக்ஷனுக்கும் எப்படி நீங்கள் வந்துட்டு இருக்குது உங்களுக்கு? நாங்கள் லட்டெல்லாம் கையில் பிடிச்சோம்னா காலையில் ஒரு 9 மணி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சரி. ஈவினிங் 3 மணி அந்த கண்டிஷன். எப்போ நான் 1 மணி நேரத்துக்கு 9 மணி ஸ்டார்ட் பண்ணுவேன், ஒரு 10 மணிக்கு அந்த வேலையை முடிஞ்சிடும். அதே மாதிரி தட்டுவடையை போட்டுதான் 3-4 பேர் ஒர்க் பண்ணுவாங்க. காலையில் ஆரம்பிச்சோன்னா பொழுதுக்கு போட்டாலும் கொஞ்சம் அளவாக தான் போட முடியும். இப்போ சீக்கிரம் ஒரு நாள் போட்டாலும் ஃபுல்லாக ஸ்டாக் எவ்வளோ வேணாலும் பண்ணிக்கலாங்க. வயிற்றுப்போம் அதே மாதிரி தான். முதல்ல நாங்கள் ஒரு தட்டம் தான் போடுவோம், 10 கிலோ தான் போடுவோங்க. 10 கிலோ போட்டோம்னா ஒரு 3/4 மணி நேரம் ஒரு தட்டம் எடுக்கிறதுக்கு. இது ஒரு 3/4 மணி நேரத்தில் 3-4 தட்டம் முடிச்சிடுவாங்க நைஸ் போகும்போது. எல்லாமே கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்குங்க. சரிங்க. இப்போ கையில் போடும்போது உங்களுக்கு என்ன சொல்கிறதுங்க, நிறைய சிரமம் இருந்திருக்கும். உங்களுக்கு மேன் பவர் கிடச்சிருக்காது அந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ மெஷினில் போடும்போது ஏதாவது சிரமங்கள் இருக்கா? உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் அந்த மாதிரி ஏதாவது இல்லை, அதெல்லாம் இல்லைங்க. கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஒரு 2 மணி நேரத்தில் ஓட வேண்டிய ஒரு 3 நாள் ஃபுல்லாக போட வேண்டியதில் 2 மணி நேரத்தில் முடிச்சிடும். கொஞ்சம் மேன் பவர் இருந்தாலுமே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ மைத்திரி போல கலர்னா ஒரு 1/2 மணி நேரம் செய்வலி கலரி தான் இருக்கும். இது அப்படி நீங்கள் போட்டு நம்ம ஃப்ரீயாக நின்றுக்கலாம். கரெக்டாக பக்கத்துக்கு வந்து இறக்கலாம் மட்டும் போது நீங்கள் மற்றோட வேடிக்கை வந்து நிற்கலாம் முடியாது. இதாக இருந்தால் கையில் வேட்டு கலர் ஒரு 1/2 மணி நேரம் ஒரு 10 இடங்களும் முடியல ஹேண்ட் ரொம்ப வலி எடுத்துரும். இது அப்படி இல்லைங்க, கொஞ்சம் ரொம்ப ஃப்ரீயாகிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக. இப்போ நீங்கள் என்னென்னா, இப்போ வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு போய்ட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ஃபுட் ரிலேட்டடான பிஸ்னஸ் தான் வராங்க. பட் வரும்போது அவங்களுக்கு நிறையா ஸ்ட்ரகிளாக இருக்கும். என்ன சொல்கிறது, நீங்கள் அதே மாதிரி ஆரம்பிக்கும் போது உங்களுக்கும் நிறையா பிரச்சனைகள் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பாக. அப்போ அந்த மாதிரி என்னென்ன பிரச்சனைகள் நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க? இப்போ புதுசாக ஆரம்பிக்கிறவங்க வந்து எதெல்லாம் வந்து பார்த்து பண்ணால் அவங்க வந்துட்டு அந்த பிஸ்னஸ் நல்லபடியாக பண்ணணும்? எதுவுமே ஆளுங்க எதிர்பார்க்கக்கூடாது. எதாக இருந்தாலும் நம்ம பழகிட்டு இருந்தால் கொஞ்சம் நல்லா ஃபியூச்சர். யாருமே வெளியினாலும் நம்ம வேலையை செஞ்சுட்டு இருக்கலாம். அப்புறம் மிஷினரிலாம் வந்ததுக்கப்புறம் நிறைய எல்லாத்துக்கும் மிஷினரி வந்துடுச்சுங்க. கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும். எல்லா தோட்டங்களும் மிஷினரி வந்துடுச்சு. பிரச்சனை இப்போ நாங்கள் முதல்ல லட்டு பிடிக்கிறதுனா தனியாக 3 நாள் இருக்குது. காலையிலேருந்து ஒரு நாள் வழினாலும் நம்மளுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது. 2 பேர் லீவ் போட்டாங்க வச்சுக்கேன், அது லட்டு பிடிக்க முடியாது. கண்டிப்பாக. அன்றைக்கி வச்சு நாளைக்கு தம்பி அப்படி இல்லைங்க துத்த போட்டீங்க, அதை பாட்டு போயிட்டே இருக்கேன். யாரே வேண்டிய அவசியங்கள் இல்லை. நம்மளே 4 பேர் இருக்கணும், 4 பேர் நம்மளே பண்ணிக்கலாம். அதாவது நம்ம வந்துட்டு கற்றுக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் மிஷினரிஸ் போகும்போது அது ஒன்றும் நம்ம ரொம்ப கண்டிப்பாக நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. எல்லாமே தெரிஞ்சிச்சுன்னா பிரச்சனை வர எங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் நம்பி நாங்கள் இல்லை. கண்டிப்பாக மாஸ்டர் வந்தாலும் வழினாலுமே எங்கள் வேலை நடந்துகிட்டே இருக்கு. எந்த பிரச்சனையும் இல்லைங்க. அதனால் நம்ம ஓனாக நிற்கணும். இப்போ நம்ம வந்து கையில் நீங்கள் போட்டுருந்தீங்க. இப்போ மெஷின் வாங்கினதுக்கப்புறம் மெஷினுக்கு தகுந்த மாதிரி நீங்களோட ரெசிபீஸை மாற்றுறதோ இல்லை உங்களுக்கு மெஷின் செட் ஆகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு உங்களுக்கு? நாங்கள் இப்போது எல்லாமே நம்ம பதம் தானே. நம்ம இதுக்கே கொண்டு வந்தல மிஷினே கொஞ்ச நாள் திறமாக்குற மாதிரி இருக்கும். அது பழகிடுச்சா ரொம்ப ஈஸியாகிற மாதிரி இருக்கும். ஒரு லட்டெல்லாம் போடையில் முதல்ல கொஞ்சம் இந்த உடஞ்சு வர மாதிரி இருக்கும். இப்போ அது மாதிரி மாற்றிக்கலாம், ஈஸியாக இருக்கும். 1 நாள் 2 நாள்லேயே கொண்டு வந்துடலாம். ஒன்றும் பெருசாக ஒரு தட்டு உடம்பு போய் கொஞ்சம் ஒரு இடம் உடையில கொஞ்சம் மாவு திறமாக இருந்த மாதிரி. அப்புறம் அடுத்த போட்டு நமக்கு அதில் என்னென்னு தெரிஞ்சு 1 நாள் 2 நாள் போட்டோம்னாலே இதை கொஞ்சம் கொண்டு வந்துடலாம். இப்போ நம்ம வந்துட்டு உங்கள் பிராண்ட் நேம் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ இதே பிராண்டில் நீங்கள் ஃப்ரான்ச்சைசிஸ் அந்த மாதிரி கொடுக்குற மாதிரி ஏதாவது ஐடியாஸ் இருக்கா உங்களுக்கு? இல்லை, அந்த மாதிரி இப்போதைக்கு ஆமாங்க. சரிங்களா. நீங்கள் வந்து இப்போ வந்து நீங்கள் லட்டு, தட்டை, அல்வா இந்த மாதிரி மிஷினரிஸ் போட்டிருக்கீங்க. இன்னும் நீங்கள் வந்து அதிகப்படியான மிஷினரிஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் அடுத்தடுத்த லெவல் போய் இன்னும் நிறைய கடைகள்லாம் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி உங்களோட இதை நீங்கள் வந்துட்டு அடுத்த லெவல் கொண்டு போகணுன்னா உங்கள் கூட சேர்ந்து நாங்களும் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கோம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.